போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இல்ல இது மிகவும் தலை குனிவான ஒரு விஷயமா நான் பாக்குறேங்க. ஒரு சிறு பள்ளி மாணவியில இருந்து கர்ப்பிணி பெண்கள்ல இருந்து வயதான மூதாட்டி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக நான் பார்க்கிறேன். அந்த பெண்களை பாதுகாக்க வேண்டிய உடன் இருப்பவர்கள் என்ன செய்யறாங்க, காவல்துறை இது என்ன செய்யுது, ஆட்சியாளர்கள் இது என்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ற கேள்வி வருகிறது. உறுதியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சர் பல வாட்டி சொல்றார், யாராவது பின்தொடர்ந்தா 5 ஆண்டு காலம் தண்டனை வழங்கப்படும் சொல்றார். அதே மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்தா போக்சோ சட்டத்துல கட்டாயம் தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நீங்க அறிவிச்சாலும் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனைக்குரியது, கண்டனத்துக்குரியது. முதல்வர் அவர்கள் வெறுமனே சொல்வது இல்லாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக போக்சோ சட்டத்திலே கைது செய்யணும். அதை விட மிக கொடூரமாக பாலியல் பண்றவங்கள நிச்சயமாக தூக்கு தண்டனை தரணும். அப்பதான் இதுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வருமே ஒழிய, இல்லை என்றால் இந்த நிகழ்வுகள் இது தொடர்கதையா தான் இருக்கும். நீங்களும் கேள்வி கேட்டிருப்பீங்க, நாங்களும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுக்கு மொத்த காரணம் ரூட் காஸ் எங்க இருக்குன்னு பார்த்தா கஞ்சா, மது, இதுதான். போதை கலாச்சாரமாக இன்னைக்கு தமிழ்நாடு மாறினதுனால தான் இன்னைக்கு இது மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. மாணவிகள் முதல் கொண்டு யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு தர வேண்டிய ஆசிரியர்களே அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்வது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது. வேலியே பயிரை மேய்கின்ற கதையை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நிச்சயமாக இது தடுக்கப்படணும் என்பது எங்களுடைய கருத்து. இன்னைக்கு நாங்க தீர்மானத்திலேயே அது கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்திருக்கோம். பல முறை அதுக்கான அறிக்கை கொடுத்தாச்சு. நாங்க ஞானசேகரன் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவி பாலியல் பலாத்காரத்துல இன்னைக்கு குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு துணையாக இருந்த சார் அப்படின்றவர் யார் என்பது யாருக்குமே இன்னும் தெரியல. அதனால அந்த சார் யார் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது இது அரசினுடைய வேலை. அது